த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்த கள்ளக்காதல் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வர்றதை பார்க்க முடியுது. இது தொடர்பான வழக்குல உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான உத்தரவு ஒண்ணு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். மகாராஷ்டிரா மாநிலம் சத்தாரா மாவட்டத்தை சேர்ந்த இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த பெண்மணி ஒருவர் 4 வயது குழந்தைக்கு தாயா இருக்கிறாங்க. இவங்களுடைய வீட்டு பக்கத்துல இருந்த 23 வயதான கல்லூரி மாணவன் கூட இவங்களுக்கு பழக்கம் அப்படின்றது ஏற்படுது. நாளடைவுல அது காதலாகவும் மாறுது. அந்த இளைஞன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பெண்மணி கிட்ட வாக்குறுதி கொடுக்கறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கு இடையில உடலுறவு அப்படின்றதும் ஏற்படுது. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அந்த இளைஞன் அந்த பெண்மணியை விட்டு விலகி போக நினைக்கிறாரு. அது பிடிக்காத அந்த பெண்மணி காவல் நிலையத்துல அந்த இளைஞனுக்கு எதிராக ரேப் கேஸ் அப்படின்றத ஃபைல் பண்றாங்க. அவங்க கொடுத்திருக்கக்கூடிய தகவல்கள் படி ஜூன் 8, 2022 இருந்து ஜூன் 8, 2023 வரை, அதாவது 1 வருடம் இந்த இளைஞன் என்னை ரேப் பண்ணாரு அப்படின்றத புகாரா தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த எஃப்ஐஆர் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் பாம்பே ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாரு. பாம்பே ஹைகோர்ட் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த இளைஞன் உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு அப்படின்றத பண்றாரு. இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை 3/6/2025 அன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் BV நாகரத்னா மற்றும் சதீஷ் சந்திரா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வருது. முதல்ல மனுவை பொறுமையா படிச்சு பாக்குறாங்க நீதிபதிகள். அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயத்த நீதிபதிகள் கண்டறிகிறாங்க. அதுதான் இந்த பெண்மணி அவங்களுடைய கணவன் கிட்ட இருந்து டைவோர்ஸ் வாங்கின டேட். கடந்த 2022 டிசம்பர் 29 இஸ்லாமிய வழக்கப்படி அந்த பெண்மணி அந்த கணவன் கிட்ட இருந்து விவாகரத்து அப்படின்றத வாங்கி இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த இளைஞன் கூட அவங்களுக்கு உடலுறவு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க அந்த எஃப்ஐஆர்ல அந்த டேட்டா ரொம்ப தெளிவாவே குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை பார்த்து கோபம் அடைஞ்ச நீதிபதிகள், அப்படின்னா உங்க கணவனுக்கு தெரியாம நீங்க இன்னொருத்தர் கூட உறவுல இருந்திருக்கிறீங்க, கல்யாணமான பெண் அவங்களுடைய திருமணத்தை முடிச்சுக்காமையே வேற ஒரு ஆண் கூட உறவுல இருக்கிறது தவறு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி இருக்கும்போது அந்த இளைஞன் மீது நீங்க எப்படி ரேப் கேஸ் கொடுத்தீங்க, இதை எப்படி காவல்துறையினர் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சரமாரியா கேள்வி கேட்கிறாங்க. கணவனுக்கு தெரியாம அவரை ஏமாற்றி இன்னொரு நபர் கூட கள்ள உறவுல இருந்த பெண் தன்னை திருமணம் செய்து கொள்கிறேன்னு இன்னொருத்தர் ஏமாத்தினாருன்னு சொல்றதை ஏத்துக்கவே முடியாது. இது வரைக்கும் தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் அதை தொடர வேணாம்னு அந்த இளைஞன் முடிவெடுத்து விலகி போயிருக்கிறாரு. ஆனா அது பிடிக்காம இந்த பெண்மணி செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் சரியானது கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த இளைஞன் அந்த பெண்மணிக்கு கொடுத்த வாக்குறுதி அப்படின்றது சட்டப்பூர்வமா செல்லத்தக்கதும் அல்ல. ஏன்னா அவங்க ஏற்கனவே கல்யாணமானவங்களை மீண்டும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது விவாகரத்து ஆகாம இருக்கும் பட்சத்துல. அப்படி இருக்கும் பொழுது அந்த இளைஞன் அந்த பெண்மணிக்கு கொடுத்த வாக்குறுதி அப்படின்றது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. அதனால அந்த இளைஞனை இந்த வழக்குல இருந்து விடுவிக்கிறோம் அப்படின்னு மிக முக்கியமான ஒரு உத்தரவு அப்படின்றது போடப்பட்டிருக்கு. பெரும்பாலான ரேப் கேஸ்கள் அப்படின்றது பெண்கள் இந்த மாதிரி திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாம போகக்கூடிய ஆண்களுக்கு எதிராக கொடுக்கக்கூடியது. ஆனா அதே நேரத்துல திருமணமான பெண்கள் விவாகரத்து ஆகாம அப்படியான உறுதிப்பாட்டை எடுத்துக்கிட்டு இன்னொருத்தர் கூட சேர்ந்து வாழ்றது அப்படின்றது சரியானது கிடையாது. அதை சட்டம் அங்கீகரிக்காது. அதுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படின்றத உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவின் மூலமா மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது நிறைய பேருக்கு படிப்பினையை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான உத்தரவாதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பெண்மணியோ இல்ல இன்னொரு நபரோ திருமணத்தை தாண்டிய உறவு அப்படின்றத வச்சுக்கிறத இப்படியான தவறான விஷயம் அப்படின்ற துணியில தான் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறாங்க. இதை சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தவறுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தோணக்கூடியதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலையே நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நான் சொன்ன இந்த செய்தி கூட நீங்க மற்ற எந்த ஊடகங்களையும் பெரிய அளவுல பார்க்க முடியாது. ஆனா முக்கியமான இந்த மாதிரியான விஷயங்களை தமிழ் மக்கள்கிட்ட தமிழ் மொழியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியில இருந்து முதல் தமிழ் யூடியூப் சேனலா இதை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய வருமானத்துல ரொம்ப சொற்ப வருமானத்துல தான் இந்த சேனலையும் என்னால ரன் பண்ண முடியுது. ஆனா அதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவை மட்டும்தான். நம்ம சேனலை நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள். நன்றி.